ஹாய், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் ஒரு சிச்சுவேஷன் பார்க்க போகிறோம். அதில் எப்படிலாம் நீங்கள் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்டு அவரோட பைக்கை உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறுத்துறாரு. அவர்கிட்ட நீங்கள் அந்த பைக்கை ஒரு மரத்தை காமிச்சு அந்த மரத்துக்கு கீழே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும். ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கிற சென்டென்சஸ் பேசிகிட்டே இருக்க முடியாது. வேறு வேறு மாதிரி நம்ம பேசலாம். அதாவது வேர்பை முன்னாடி கொண்டு வரலாம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் டைரக்ட் ஆப்ஜெக்டை மாற்றலாம். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், பார்க் யுவர் பைக் அண்டர் தேட் ட்ரீ. இப்போ பார்க் அப்படின்னா என்ன அர்த்தம்? வண்டி நிறுத்துறது. இன்னொரு மீனிங் வந்து பூங்கா அப்படின்னு ஒரு மீனிங் இருக்குது. இது வந்து வேர்பு. ஓகே, பார்க் யுவர் பைக் அண்டர் தேட் ட்ரீ, அந்த மரத்துக்கு கீழே நிறுத்து. இது நம்ம உரிமையாக சொல்கிறது. இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்டாக ஃபார்மலாக சொல்லணும் அப்படின்னா, குட் யூ பார்க் யுவர் பைக் அண்டர் தேட் ட்ரீ. ஓகே, உங்களுடைய பைக்கை அந்த மரத்துக்கு கீழே நிறுத்த முடியுமா? குட் யூ பார்க் யுவர் பைக் அண்டர் தேட் ட்ரீ. இந்த குட் யூ யூஸ் பண்ணணும். குட் யூ யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃபார்மலாக, ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசுகிற மாதிரி. இப்போ அந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க, மை ஃப்ரெண்ட் பார்க்டு ஹிஸ் பைக் அண்டர் தேட் ட்ரீ. என்னோடய ஃப்ரெண்டு அவரோட பைக்கை மரத்துக்கு கீழே நிப்பாட்டியிருக்காரு. மை ஃப்ரெண்ட் பார்க்டு ஹிஸ் பைக் அண்டர் தேட் ட்ரீ. இன்னொரு டைப்பில் பாருங்களேன், மை ஃப்ரெண்ட்ஸ் பைக் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் பைக் இஸ் தேர். என் ஃப்ரெண்டோட பைக் அங்கே தான் நிற்குது, அண்டர் த ட்ரீ, மரத்துக்கு கீழே. ஸோ ஒரு விஷயத்த வேறு மாதிரி நம்ம சொல்கிறோம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டூ சென்டென்சஸ் நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி, பார்க் யுவர் பைக் அண்டர் த ட்ரீ, குட் யூ பார்க். ஓகே, அடுத்தது இன்ஃபர்மேஷன் சொல்கிறோம். என்னோடய ஃப்ரெண்டோட பைக்கு அந்த மரத்துக்கு கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன். இப்போ இன்னொரு சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்க. அந்த வீட்டை பற்றி உங்களுக்கு தெரியணும். அதை பற்றி இன்னொருத்தட்ட கேட்குறீங்க. இந்த வீட்டின் விவரங்களை எனக்கு சொல்ல முடியுமா? வீட்டின் விவரங்கள், ஹவுஸ் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா ஹோம் டீட்டெயில்ஸ். ஓகே, எனக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறதுக்கு அந்த குட் யூ யூஸ் பண்ணுங்கள். சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் என்ன? டெல். இதே சென்டென்ஸ் அடுத்தது பாருங்களேன், மிடில் இருக்குது பாருங்களேன், இந்த வீட்டின் விவரங்களை எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அப்போ டெல் மீ அப்படின்னு இந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கணும். அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ், நான் இந்த வீட்டின் விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஸோ ஒரு விஷயம் 3 டைப்பில் நம்ம கேட்குறோம் பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம், யூ ஜஸ்ட் ட்ரை. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி குட் யூ, இந்த குட் யூ அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப ஃபார்மலாகவும் இருக்கும். குட் யூ டெல் மீ, எனக்கு சொல்ல முடியுமா? குட் யூ டெல் மீ த டீட்டெயில்ஸ், விவரங்களை, ஆஃப் திஸ் ஹவுஸ், இந்த வீட்டினுடைய விவரங்கள். இந்த ஆஃப்ங்கிறது உடையன்னு அர்த்தம். இந்த வீட்டினுடைய விவரங்களை எனக்கு சொல்ல முடியுமா? ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களின் விவரங்கள். இந்த மாதிரி ஆஃப் அப்படிங்கிறது உடையன்னு அர்த்தம். குட் யூ டெல் மீ திஸ் ஹவுசஸ் டீட்டெயில்ஸ், அப்போஸ்ட்ரோஃபி எஸ். குட் யூ டெல் மீ திஸ் ஹோம்ஸ் டீட்டெயில்ஸ். இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு இருக்குது. செகண்ட் சென்டென்ஸில் ஹவுசஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குது. இது ரெண்டுமே ஒன்று தான். ஃபார்மலாக யூஸ் பண்ணுறப்ப ஆஃப் திஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப கேஷுவலாக நம்ம பேசுகிறப்ப ஹவுசஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தான். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், டெல் மீ அப்படின்னு ஆரம்பிக்கணும் இந்த வாக்கியம். இந்த வீட்டின் விவரங்களை எனக்கு சொல்ல முடியுமா? டெல் மீ திஸ் ஹவுசஸ் டீட்டெயில்ஸ். டெல் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த குட் யூ அப்படின்னு யூஸ் பண்ணோம். நம்ம கேஷுவலாக பேசுகிறதுக்கு டெல் மீ அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அந்த சென்டென்ஸ். ஓகே, இப்போ 2 டைப் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு டைப் குட் யூன்னு ஆரம்பிக்கிறது, ரெண்டாவது டெல் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸ். லாஸ்ட் அந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள், நான் இந்த வீட்டின் விவரங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த தமிழ் வாக்கியத்தில் இருக்கிற வார்த்தைகளை இங்கிலீஷில் உங்களால் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். இப்போ அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். கிராமர் மிஸ்டேக்கை பற்றி கவலைப்பட வேண்டாம், ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம். ஐ வுட் லைக் டு நோ, நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஓகே, ஐ வுட் லைக் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஐ வாண்ட் டு நோ, வாண்ட் டு யூஸ் பண்ணலாம். ஐ வாண்ட் டு நோ த டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஓகே, இப்போ உங்களை பற்றி எனக்கு தெரியணும், தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ உங்களை பற்றி சொல்லணும். ஐ வுட் லைக் டு நோ அபவுட் யூ.
I would like to know how to book a ticket. சென்டென்ஸ் எப்படி வருது பாருங்கள். ஐ வுட் லைக் டு நோ ஹவு டு புக் எ டிக்கெட். டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு நோ ஹவு டு புக் எ டிக்கெட். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்கள் சென்டென்சஸ் இமேஜின் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் ஒன். நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ். இப்போ நம்ம பார்த்தது தான். இதில் இருக்கிற நவுன் வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ நான் சொல்கிறேன், அதை வச்சு ஃப்ரேம் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதனுடைய விலை என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும், எனக்கு சொல்ல முடியுமா? இது எப்படி சொல்கிறது? அந்த ஃபஸ்ட் சென்டென்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அதாவது இந்த வீட்டின் விலையை எனக்கு சொல்ல முடியுமா? குட் யூ டெல் மீ, விவரங்களுக்கு பதிலாக என்ன வரணும் இங்கே? ப்ரைஸ். ஓகே, குட் யூ டெல் மீ த ப்ரைஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஓகே, இந்த பிளான், இந்த ஹவுஸுடைய பிளானை எனக்கு கொடுக்க முடியுமா? கொடுக்குறதுன்னு வந்துடுது. அப்போ அந்த டெல் அப்படிங்கிற வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்கள். குட் யூ கிவ் மீ த பிளான் ஆஃப் திஸ் ஹவுஸ். ஓகே, குட் யூ கிவ் மீ த பிளான் ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த மாதிரி வேர்பை சேஞ்ச் பண்ணணும், நவுனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது டெல் மீ திஸ் ஹவுஸஸ் டீட்டெயில்ஸ், இல்லைன்னா டெல் மீ த டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ். இப்போ நீங்கள் இதில் நவுனையும் வேர்பையும் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. வீட்டுடைய பிளானை கொடுங்க, எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ டெல் அப்படிங்கிற வேர்பை எடுத்துகிட்டு என்ன சொல்லணும்? கிவ். கிவ் மீ த ஹவுஸஸ் பிளான், இல்லைன்னா கிவ் மீ த பிளான் ஆஃப் திஸ் ஹவுஸ். அடுத்ததில் பாருங்களேன். ஐ வுட் லைக் டு ஹாவ், ஐ வுட் லைக் டு கெட், ஓகே, ஐ வுட் லைக் டு see the details of this house, the plan of this house. I would like to know the rate of this house, the price of this house. இந்த வீட்டினுடைய விலையை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to know how many rooms are in the house. இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்கின்றன அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதிரியே நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண போகிறீங்க இந்த சென்டென்சஸை. நீங்கள் உங்கள் ஹையர் அஃபிஷியல், ஓகே, உங்கள் மேனேஜர்கிட்ட எல்லா ஃபைல்ஸையும் நான் செக் பண்ணிட்டேன், நீங்கள் சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ஐ அப்படின்னு ஆரம்பிக்கணும் அந்த சென்டென்ஸ். ரொம்ப ஈஸி. இப்போ மேனேஜர்கிட்ட நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ஃபைல்ஸையும். இப்போ எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஆல் உங்களுக்கு தெரியும். செக்குன்னு நான் கொடுத்துட்டேன், அந்த வேர்பு கொடுத்துட்டேன். நான் எல்லா ஃபைல்ஸையும் செக் பண்ணிட்டேன். அடுத்து நீங்கள் சைன் பண்ணலாம். இது எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? கமெண்ட்ஸில் நீங்கள் ஆன்சர்ஸை சென்ட் பண்ணுங்கள். நான் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தால் திருத்தி அனுப்பிச்சி விட்றேன். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா சிச்சுவேஷன்ஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.